எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. பணம்லாம் கிடைக்காதா? மேஷம். செலவு செலவு வந்து பஞ்சா பறக்குது பணம். பணம் கிடைக்காதா? ஏன்னா 7த் ஹவுஸ பத்தி நான் சொல்லிட்டேன். அடுத்த குருவுடைய பார்வை எங்க இருக்கு? மேஷத்துக்கு 9ஆம் இடமான தனுர் வீட்டை குரு பார்வையிடுறார். அவருடைய ராசியே அவர் பார்க்கிறார். இப்ப இந்த பார்வை என்ன செய்யும்? 9த் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப். 9த் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சகல சௌகரிய பாக்கியங்கள். உங்களுடைய முன்ஜென்ம, 7 ஜென்ம பல தலைமுறைகளா நீங்க சேர்த்து வச்ச புண்ணியங்கள், அதோடைய பாக்கியங்கள் தான் இந்த 9த் ஹவுஸ். இத வந்து ஒரு ஒரு பெண்ணை பார்க்கும்போது சௌபாகியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த 9த் ஹவுஸ். அப்போ 9ஆம் இடத்துல குரு பார்த்தாருன்னா, கௌரவமான பதவி. யாருக்காவது ஒரு கௌரவமான பதவி, ஒரு அடையாளம், செலவு ஒரு பக்கம் ஆட்டுங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு கௌரவமான பதவி கிடைக்குமா? விரயம் ஆனாலும் பரவால்ல. அலைச்சல் இருந்தாலும் பரவால்ல. மன உளைச்சல் இருந்தாலும் பரவால்ல. கடைசியா ரிசல்ட் என்ன கௌரவப்படுத்துவாங்களா? எனக்கு ஒரு மரியாதை குடுப்பாங்களா? என்னை முன்னிறுத்துவாங்களா? இதுதான் அந்த 9த் ஹவுஸ். இதுல குறிப்பா வந்து பக்தி சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கௌரவமான பதவிகள்லாம் இந்த குரு பார்வை குடுக்கும். அடுத்தது மக்கள் சேவை அல்லது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ், ஒரு ஆன்மீக தொண்டு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த குரு பார்வை ரொம்ப நல்ல மனநிறைவை குடுக்கும். குறைஞ்சபட்சம் உங்களுடைய தகப்பனார் மூலியமா, உங்களுடைய அப்பா மூலியமா குறைஞ்சபட்சம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பொருளா இருக்கலாம், வேற வழியில இருக்கலாம். ஏதோ ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நெறைய பேர் இதுல வந்து சில கொஸ்டின் கேட்பீங்க. எனக்கு அப்பாவே இல்ல. அப்ப நான் என்ன அந்த ஸ்தானத்துல உள்ளவங்க அந்த பலன தருவாங்க. அந்த ஸ்தானத்துல உள்ளவங்கன்னா, அந்த 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 இடத்துல நீங்க யார யோசிக்கிறீங்களோ, உங்களோட மேல ஒருத்தர், உங்களை வழிகாட்டக்கூடியவர், உங்கள வழிகாட்டக்கூடியவங்க. அவங்க ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். அந்த ஸ்தானத்துல நீங்க யார நினைக்கிறீங்களோ, அவர்கள் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம். இது குரு பார்வையில ஏற்படுது. ஸோ நான் கௌரவம், பதவி, உங்களுடைய முன்னேற்றம், ஒரு சில அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஒரு சில அதிர்ஷ்டம்னு அத எடுத்துக்கலாம், அந்த பார்வைக்கு. அடுத்தது குரு பார்வை. இப்ப தான் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் வரேன். மேஷம் பணம் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் எப்படி இருக்கும்? எனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். லார்ட் ஆஃப் 9 அண்ட் 12 9 மற்றும் 12க்கு அதிபதி. அதே குரு உங்களுடைய மேஷத்திற்கு 11ஆம் இடத்த பார்வையிடுறார். 11த் ஹவுஸ். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி அங்க ராகு ஃபில் ஆயிடும். ஸோ ராகு மேல அந்த குரு பார்வை விழும். அது சனி வீடு. வரவு, அந்த வரவுக்கேத்த செலவு. செலவு ஆல்ரெடி சனி இருக்கு. வரவு, லாபம். அந்த செலவில் ஒரு வரவு. செலவில் ஒரு வரவுனா என்ன? சப்போஸ் நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறீங்க. லோன் போடுறீங்க. செலவு தான். இஎம்ஐ. மந்த்லி நீங்க வந்து அத பே பண்ணணும். கடன், லோன். ஆனா, அந்த வீடு உங்களுடைய ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சொந்தமான பிறகு, அது உங்களுக்கு சேமிப்பு, வரவு. ஸோ இப்படி தான் ஒரு செலவில் ஒரு வரவு. அப்படி தான் அந்த குரு பார்வை ஏற்படுத்தும். சப்போஸ் ஒரு கோல்டு வாங்குறீங்க. அந்த கோல்டு வாங்கும்போது பணம் விரயம், செலவு. ஆனா, அது உங்களுக்கு ஒரு சேமிப்பு. இதுதான் இந்த குரு பார்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த 11த் ஹவுஸ் உடைய ஆக்டிவேஷன். அதே மாரி 11த் ஹவுஸ் அப்படிங்கிறது, அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது, உங்களுக்கு மூத்த சகோதர, சகோதரிகள் மூலியமா வரக்கூடிய ஆதாயங்கள். ஸோ மேஷத்துக்கு உறவுகளால், குறிப்பா சகோதர, சகோதரிகளால் வரக்கூடிய ஒரு பலம். அதுதான் மேஷத்துக்கு இந்த குருவுடைய பெயர்ச்சி குடுக்கக்கூடிய முழுமையான பலன். ஸோ ரொம்ப டீட்டெயிலா நான் இத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அ இந்த குருவுடைய மேஷத்துக்கு குருவுடைய ப்ளஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து வெறும் ஒரு சின்ன குரூப் தான் தெரியும் அப்படின்னா, இந்த முறை இந்த குரு மிதுனத்துக்கு போறதுனால, ஒரு பெரிய லெவல்ல உங்களுடைய அறிவாற்றலும் வளரும், உங்களுடைய ஆளுமையும் வளரும், உங்களுடைய நெட்வொர்க்கும் வளரும். அந்த மாரி ஒரு பெரிய பலன இந்த குரு தருவார். தேங்க் யூ.